Hi friends, கிஷோடம் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 12th எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் 8 அதாவது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம சிலபஸில் வந்து பார்த்தோன்னா இந்த பாடம் உங்களுக்கு கவர் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா சிலபஸில் வந்து எக்கனாமிக்ஸில் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்து பார்த்தோன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பிடிஎஃப் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணி அதோட பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாடம் ½ அன் ஹவரில் நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். ஸோ இது வந்து யூனிட் நம்பர் 8 நமக்கு 12th எக்கனாமிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஜான் மேனார்டு கின்ஸ், அதாவது வலது பக்கம், அதாவது நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர் நான் கட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். தமிழ் மீடியம் மேலேயும் இங்கிலீஷ் மீடியம் கீழே நான் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் பார்த்தா போதும், நீங்கள் அந்த புக்குக்குள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கணும், டோட்டலாக 9 பேஜ் தான். ஸோ ரொம்ப ஈஸியான கண்டென்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? பாருங்க, ஜான் மேனார்டு கின்ஸ் மற்றும் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். ஓகேவா? ஸோ இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உலக வங்கினா என்னது, நமக்கு வேர்ல்டு பேங்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பண நிதியம், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மேனார்டு கின்ஸ். ஓகேவா? அவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலையும் கொஞ்சம் அப்படியே அந்த வார்த்தைகள் பார்த்துக்குங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் அந்த வார்த்தைகள் பார்த்துக்குங்க, மைண்ட்ல ஈஸியாக பதிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்? இந்த வேர்ல்டு பேங்க் மற்றும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டோடைய தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நோட் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்த பன்னாட்டு பண நிதியம், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு, அதே மாதிரி அது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ துவங்கினாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸா அடிக்கடி டிஎன்பிசியில் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாக்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில வார்த்தைகள் வந்து டைரக்டாவே வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்து கேட்டுருவாங்க. அப்போ நீங்க தமிழ்ல மட்டும் படிச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு புரியலாம், வந்து வேஸ்டா போயிடும். ஸோ பன்னாட்டு பண நிதியம், அதாவது IMFன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன். அதுக்கப்புறம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1945. இந்த பன்னாட்டு பண நிதியம் அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் ரெண்டுமே 1945 தான். ஸோ ஹெட் குவார்ட்டர் சேம் வாஷிங்டன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஓகேவா? ஸோ வர்த்தகம் நடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஸோ கடைசியில் வரக்கூடிய எழுத்து என்னது, வான் வருது. வானாலே வர்த்தகம், வர்த்தகம்னாலே ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜெனீவா 1995. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே. ஸோ IMFும் வேர்ல்டு பேங்கும் சேம் 1945. எப்பங்கன்னு பார்த்தா வாஷிங்டன்ல. அதே மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஏன்னா வர்த்தகம் வாழ ஆரம்பிக்கும் ஜெனீவால வாழ முடியும். ஓகேவா? அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1995. ஓகேவா? ஸோ இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு பண நிதியத்தோட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த IMF பிளஸ் வேர்ல்டு பேங்க், இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 189 உறுப்பு நாடுகள் இருக்கு. அந்த 189வது நாடா வந்து எந்த நாடு வந்து ஜாயின்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய தென் பசிபிக் தீவு நாடாகிய நவ்ரு குடியரசு. ஓகேவா? என்னது, நவ்ரு குடியரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ரிபப்ளிக் ஆஃப் நவ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நவ்ரு குடியரசுனா என்னது, ரிபப்ளிக் ஆஃப் நவ்ரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 189வது மெம்பர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த IMFலயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்லயும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. என்ன கொஸ்டினா கேட்பாங்க, IMF மற்றும் உலக வங்கியில் 189வது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எதுன்னு கேட்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நவ்ரு குடியரசு, த ரிபப்ளிக் ஆஃப் நவ்ரு. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்டு பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBRDன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது, IBRD. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கா வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பேர் மாறிச்சு. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. IBRDன்னு என்னன்னு புரியாம விட்டுறாதீங்க. அது வேர்ல்டு பேங்கோட இன்னொரு இது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருந்த பெயர். ஓகேங்களா? சரி, ஓகே. 189வது நாடு என்னது உங்களுக்கு, சிறிய தென் பசிபிக் தீவாகிய நவ்ரு குடியரசு. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா IMF உடைய ஃபங்க்ஷன், அதாவது பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணீங்க. ஏன்னா இது வந்து ஏதாவது பொருந்தாத வீட்டில் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு ஓரலா படிச்சு வச்சுங்க. நாணய மாற்று நிலைத்தன்மை,
பன்னாட்டு வாணிபத்திற்கு உறுதுணையாக இருத்தல், அதாவது ஃபெசிலேட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல், அதாவது ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் எக்கனாமிக்கல் growth. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு செலுத்து நிலை சிக்கலுக்கு தீர்வு, அதாவது பிஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய கிரிசிஸ் அசிஸ்டன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் உடைய முக்கிய பணிகள். ஸோ ஜஸ்ட் ஓவரலா பார்த்து வச்சுங்க போதுமானது. அடுத்து பாருங்க, ஹெயின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது இந்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து டைரக்டா கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது அப்படின்ட்டு கூறியது யாருன்னு கேட்பாங்க. யாரு பார்த்தீங்கன்னா ஹெயின். ஓகேவா? யாரு? ஹெயின். ஓகேவா? ஸோ ஃபண்ட் இஸ் லைக் an இன்டர்நேஷனல் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது? இன்டர்நேஷனல் ரிசர்வ் பேங்க். சாரி பங்குன்ட்டு. ஸோ ஃபண்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலாக இது மாத்தி சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபண்ட் இஸ் லைக் an இன்டர்நேஷனல் ரிசர்வ் பேங்க். ஓகேவா? அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெயின் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது HAIEN. ஹெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது, அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. RBI மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SDR. ஓகேவா? ஸோ SDR அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IMF உடைய ஒரு கட்டளை பணம் சொல்லுங்க, அதாவது ஃபியாட் மணின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது? ஃபியாட் மணி. ஓகேவா? ஸோ IMF உடைய ஒரு ஃபியாட் மணி தான் என்னது? SDRன்னு சொல்லுவாங்க. ஸோ நாணய குழுமத்தில் உள்ள வலுவான உரிமை கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ SDR அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது? சிறப்பு எடுப்பு உரிமைகள், அதாவது ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமா SDR ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ், அதுதான் SDR. ஓகேங்களா? ஸோ உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி உலக அளவிலான பண நீர்மையை உருவாக்குவதற்காக. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த SDRங்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. அதாவது த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் குளோபல் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ இதோடைய இன்ஃபர்மேஷன் நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் SDR என்னன்னு தெரிஞ்சுங்க. சிறப்பு எடுப்பு உரிமைகள், அதாவது ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இது கான்செப்ட் வைஸ் கூட நான் உள்ள போகல, ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கான்செப்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி SDR வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணீங்க போதுமானது. 1969 தான் இந்த SDRங்கிறது உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இது கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பாக்ஸ்ல கொடுத்துருக்கனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் IBRD அப்படின்னா வந்து வேர்ல்டு பேங்க்னு சொல்லியிருந்தேன். அந்த IBRD உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதாவது ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா IBRDன்னு சொல்லுவாங்க. இந்த IBRD தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கா மாறிச்சு. ஓகேவா? ஸோ அதாவது மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி அப்படிதான் ஒரு முன்னாடி பேர் இருந்துச்சு. அதுதான் வந்து வேர்ல்டு பேங்கா மாறி இருக்காங்க. ஓகேவா? ஸோ 1944 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வூட்ஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தின்படி தான் என்ன பண்ணாங்க, இந்த வேர்ல்டு பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? எப்ப 1944ல பிரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா வூட்ஸ் மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஓகேவா? இந்த வூட்ஸ் மாநாட்டினுடைய தீர்மானத்தின்படி தான் இந்த வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IMF. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1945ல என்ன பண்ணாங்க, தொடங்கினாங்க. சரிங்களா? ஸோ வேர்ல்டு பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945 அண்டர் த பிரிட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1944. ஓகேவா? ஸோ பிரிட்டன்ல வூட்ஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, வுட்ஸ்னா பாருங்க WOODS. ஓகே, வுட்ஸ்னுடைய கான்ஃபரன்ஸ், அதாவது அந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா 1944ல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தின்படி தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRDன்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ல்டு பேங்க் வந்து தொட்டு வச்சாங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க்ல இருக்கக்கூடிய சப்பார்ட்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வேர்ல்டு பேங்க்ங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி, இந்த ஃபேமிலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க, இந்த உலக வங்கி குழுமம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, அதாவது IDAன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IFS, IFC. ஓகேவா? பன்னாட்டு நிதி கழகம் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை. ஓகேவா? ஸோ அதாவது MIGAன்னு சொல்லுவாங்க, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பன்னாட்டு மையம், இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே, சாரி, மொத்த டோட்டலாக 5 இருக்குது. வேர்ல்டு பேங்க், IDA, IFC,
மிகா ஓகேவா, MIGA, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ICSID ஓகேவா. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேர்ல்டு பேங்கோடைய ஒரு குரூப் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா SBI குழுமம் அப்படின்னு இருக்குங்களா, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வேர்ல்டு பேங்கோடைய ஒரு குழுமம் ஓகேவா, ஒரு ஃபேமிலி மாதிரி. இந்த ஃபேமிலிக்குள்ள இந்த 5 இது இருக்கு. இது பொருந்தாத வெட்டில கூட கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியம் ரொம்ப முக்கியமானது. இந்த இங்கிலீஷோட சேர்த்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு மட்டும் போடாதீங்க, IDN பிராக்கெட்ல போட்டு அதோட எக்ஸ்பான்ஷன் எழுதி வச்சுங்க. இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், IFC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், MIGA அப்படின்னா மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. ஸோ கண்டிப்பா இது எழுதி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகள் கொடுத்து அதோட எக்ஸ்பான்ஷன் கூட கேட்டுருவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உலக வங்கியினுடைய அதிகாரப்பூர்வமான பெயரான இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பரிந்துரைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலக வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ பேர் ஓகேவா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா IBRD. இதை ஃபர்ஸ்ட் பரிந்துரைச்சது யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியா தான் ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஓகேங்களா. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இந்த பேர் பரிந்துரைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இதுல வந்து பார்த்தோன்னா இந்த IBRD எப்ப தோற்றுவிச்சாங்க, அதாவது 1945. அது நமக்கு நல்லா தெரியும், முன்னாடியே IBRDனா வேர்ல்டு பேங்க் 1945. அதே மாதிரி பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு ஓகேவா. ஸோ இந்த IDA மேல கொடுத்திருக்கக்கூடிய இந்த குழுமம் ஓகேவா, இது வந்து எப்ப தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. IDA எப்ப, IFC எப்ப அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி 1945. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு IDA அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1960. அதுக்கப்புறம் பன்னாட்டு நிதி கழகம் ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1956. அதுக்கப்புறம் பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா மிகான்னு சொல்லுவாங்க 1958. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம் ICSID ஓகேவா. இது பார்த்தோன்னா 1966. இந்த 5மே ரொம்ப 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 முக்கியமானது. பொறுத்துக்களை கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. கீழே பாருங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இந்த 5மே கண்டிப்பா பொறுத்துக்களை கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இது கண்டிப்பா இந்த இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1945, 1960, 1956, இது 58, இது வந்து பார்த்தோன்னா 66 ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க, உலக வர்த்தக மையம் ஓகேவா. ஸோ அதாவது வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலக வர்த்தக மையத்தை கூட வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிளைட் விட்டு நம்ம தாக்கினாங்க பார்த்தீங்கன்னா, விமான தாக்குதல் கூட நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. ஸோ WTC அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உலக வர்த்தக மையம் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டுள்ளது. ஸோ இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, USA இருக்குது ஓகே, நியூயார்க்ல இருக்கு. ஸோ இரட்டை கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்ட அது 1973 ஏப்ரல் 4 தான் என்ன பண்ணாங்க, தொடங்கினாங்க ஓகேவா. சோ இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது எப்ப தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1973 ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி ஓகேவா. இது வந்து எப்ப விமானம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, 2001. ஸோ 2001 செப்டம்பர் 11. ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் மூலமா என்ன பண்ணாங்க, இந்த இரட்டை கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, தாக்கி அழிச்சாங்க. ஸோ உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடும் வாணிகங்களை அது ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, நியூயார்க்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இரட்டை கோபுரங்கள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இதை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1973 ஏப்ரல் 4ஆம் தேதி. அதே மாதிரி விமான தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 செப்டம்பர் 11 சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க, டிடியூனோல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் TRIPS அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது TRIPS ஓகே, ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு உலக வர்த்தக அமைப்பு ஏற்படுத்திய வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் பன்னாட்டு ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் பன்னாட்டு அறிவுசார் சொத்துரிமை சட்டத்திலும் கொள்கை முடிவெடுப்பதிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது ஜென்ரலா என்ன தெரிஞ்சுக்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ஸ் அப்படின்னாலே 1995 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1995 தான் ஏற்படுத்தினாங்க. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது யார் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்பு தான், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க எப்ப 1995ல சரிங்களா.
சரி, ஓகே. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அமைச்சர்கள் மாநாடு, அதாவது வணிக அமைச்சர்களுடைய மாநாடு, அதாவது மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது எப்பப்ப எந்தெந்த வருஷத்துல நடந்துச்சு அப்படி மாதிரி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர்ல, ஓகேவா, 9 to 13, ஓகே, இந்த டேட்ல டிசம்பர் 1996 நடந்துச்சு. ஸோ சிங்கப்பூர்ல 1996 தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. கடைசியா வந்து பார்த்தோன்னா கசகிஸ்தான், ஓகேவா, 2020 வந்து பார்த்தோன்னா எங்க நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, கசகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் எங்க, கடைசி எங்க, இந்த ரெண்டு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பாத்துக்க. சரிங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மாநாடு, அதாவது மினிஸ்ட்ரல் மாநாடு, வணிக அமைச்சர்களுடைய மாநாடு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இதுல பாருங்க வருஷம் இயர்ஸ், இதுதான் அதிகமா கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நான் மேல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது வேர்ல்டு பேங்க் எப்ப தோற்றுவிச்சாங்கன்னு ஒரு பாக்ஸ் சொன்னா, அந்த பாக்ஸுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான பாக்ஸ் இதுதான். எந்த பாக்ஸ்? இங்க பாருங்க, வேர்ல்டு பேங்க் எப்ப, IMF எப்ப, வேர்ல்டு ட்ரேட் WTO எப்ப, ஓகேவா, அதோட தலைமையிடம். இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ரொம்ப முக்கியமா. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த பாக்ஸ்? இது, ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து மூணாவது பாக்ஸ் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், ஓகேவா. ஸோ இந்த 3 பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்ல தெரியணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க சார்க், ஏசியன், பிரிக்ஸ், ஓகேவா, இது மூணுமே வந்து எப்ப தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சார்க் மாநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்க் மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு, ஏசியன் மாநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை எப்ப தோற்றுவிச்சாங்க, அதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தலைமையகம் வந்து காத்மண்டுல இருக்கு. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1985, ஓகேவா, 1985 தோற்றுவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏசியன், ஓகேவா, ஏசியன் வந்து பார்த்தோன்னா ஜகார்த்தா, ஓகே, அதாவது பேங்காக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதோட தலைமையகம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேங்காக்ல இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 1967, ஓகேவா. அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சாங்காயில இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 2001 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, தோற்றுவிச்சாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே, இந்த 3 பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, சாரி, கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டா சார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்தினுடைய தலைமையகம் பிளஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏசியன் தான் என்ன பண்ணாங்க, தோற்றுவிச்சாங்க பேங்காக்ல 1967. அதுக்கப்புறம் கடைசியா தோற்றுவிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் 2001. இதுல ரொம்ப முக்கியமானது, இதுல எதெல்லாம் உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஷார்க்னா அதுக்குள்ள என்னென்ன நாடுகள் வருவாங்க, ஏசியன்ல எதுல வருவாங்க, பிரிக்ஸ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தான் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ்ல இல்லாத நாடு எது அப்படிங்கிற மாதிரி, சார்க் அமைப்புல இல்லாத நாடு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்ப என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சார்க்ல வந்து பார்த்தோன்னா இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், மாலத்தீவு, இலங்கை, ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 8 நாடுகள் வந்து பார்த்தோன்னா எதுல இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சார்க்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா சார்க் நாடுகள் என்னென்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் பங்களாதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 7 நாடுகள் இணைந்து ஆரம்பித்தன. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி 2007 அப்புறம் ஆப்கானிஸ்தான் என்ன ஆச்சு, இந்த சார்க் மாநாடுல வந்து ஆட் ஆயிடுச்சு, ஓகேவா. கடைசியா வந்து ஆட் ஆனது ஆப்கானிஸ்தான் தான், ஓகேவா. ஸோ இந்த 8 நாடுகளும் சார்க்குடைய நாடுகள். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, பொருந்தாத வட்டில கேட்டுருவாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்ல நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணீங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து எப்ப ஜாயின் பண்ணிச்சுன்னு பார்த்தோன்னா 2007 ஏப்ரல் 3ல, ஓகேவா. இதே ஏப்ரல் 3 நம்ம மேல ஒரு டேட்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணீங்க. அடுத்து பாருங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது ஏசியன் சொல்லுவாங்க. ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், ஓகேவா. ஸோ இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஏசியனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், ஓகேவா. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா உறுப்பு நாடுகள் மொத்த டோட்டலா 10 கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா புருனை, கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இது எல்லா நாடும் வந்து பார்த்தோன்னா கேள்விப்படாத மாதிரி, அதாவது கொஞ்சம் வித்தியாசமான நாடுகளா இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதனால சொல்றாங்க தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட் அசோசியேஷன் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசிய நாடுகள் 10 நாடுகளும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பிரிக்ஸ்ல வந்து என்ன நாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலயே வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிட்டோம். பினா என்ன நாடு, பிரேசில். ஆர்னா ரஷ்யா. ஐனா இந்தியா. சீனா சீனா. எஸ்னா வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிரிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தெற்கு ஆப்பிரிக்கா, ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் நாடுகள். ஸோ இதுல பிரிக்ஸ் நாடுகள்ல வந்து பார்த்தோன்னா டோட்டலா 5 நாடுகள் இருக்கு. அதே மாதிரி ஏசியன், ஓகேவா. ஸோ ஏசியன்ல வந்து பார்த்தோன்னா 10 நாடுகளும், அதுக்கப்புறம் சார்க்ல வந்து பார்த்தோன்னா 8 நாடுகளும் இருக்கு, ஓகேவா. ஸோ இதோடைய
இதோட ஃபுல் ஃபார்ம் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க பிரிக்ஸ் பத்தின ஒரு சில குறிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க, தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிரிக்ஸ் நாடுகள் உலக மொத்த தேசிய உற்பத்தியில 21% வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸோட அமைப்புல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி உலக மக்கள் தொகையில பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 43% இருப்பிடமாக கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வேர்ல்டு பாப்புலேஷன்ல பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் அதோட மக்கள் தொகை மட்டும் 43% இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபாரின் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா $4.4. ஓகேவா? அது எவ்வளவு? 4.4 ட்ரில்லியன். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 4.4 ட்ரில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இருப்பா வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃபாரின் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க. எந்த நாடுகள்? இந்த பிரிக்ஸ் நாடுகள். சரிங்களா? சோ இதுல தேவையில்ல, ஜஸ்ட் ஓவரலா பார்த்து மட்டும் வச்சுக்கங்க போதுமானது. சரிங்களா? அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். சோ இந்த பாடம் முடிஞ்சு. இந்த பாடத்துல இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு half an hourல இந்த பாடத்தை நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் பார்த்துட்டீங்களா? இந்த பாடத்தை ஒரு half an hour, டோட்டலா 1 hourல இந்த பாடம் முடிஞ்சிடும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு பாக்ஸ், அதாவது இந்த 3 இதனுடைய தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிளஸ் தலைமையிடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோடைய அந்த குழுமம் பற்றின டீடைல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அந்த குழுமங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. அதுக்கப்புறம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாகவும் பிளஸ் இந்த இது ஓகேவா, இந்த சார்க், ஏசியன், பிரிக்ஸ் இதோடைய தலைமையகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிளஸ் உறுப்பு நாடுகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாடமே. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை இந்த பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது புக்கில் கூடிய கண்டென்ட் தான். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோரம் கிருஷ்ணன். தேங்க்யூ.